حياتي قرآن. رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இணைந்திருப்பது மன்பஅ ஸாலிஹாத் பெண்கள் அரபுக் கல்லூரியின் சௌத்துல் மன்பஅய்யாத் ரமதான் சிந்தனை. ورسول الله معلمنا هذا القرآن. 14ஆம் பிறை நிகழ்ச்சி தொகுப்பு கிராத் மற்றும் தர்ஜமா வழங்குகிறார்கள் ஹிஃபல் பிரிவை சேர்ந்த மாணவி சுமையா உவைத்துல்லாஹ் தீன் மற்றும் 3ஆம் தர மாணவி சுமையா அப்துல் ஹமீத். هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا. الذين يبخلون ويأمرون الناس بالبخل ويكتمون ما آتاهم الله من فضله وأعتدنا للكافرين عذابا مهينا. صدق الله العظيم. كتاب الله يهذبنا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். இன்னும் பெற்றோர்கள், நெருங்கிய உறவினர்கள், அனாதைகள், வறியவர்கள், உறவினர்களான அயலவர்கள், அந்நிய அயலவர்கள், அருகிலுள்ள நண்பர்கள், வழிப்போக்கர்கள், உங்கள் அடிமைகள் ஆகியோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பெருமையடித்து கர்வம் கொள்வோரை நேசிக்க மாட்டான். அவர்கள் கஞ்சத்தனம் செய்து பிற மக்களையும் கஞ்சத்தனம் செய்ய தூண்டுகின்றனர். மேலும் அல்லாஹ் தனது அருட்கொடையிலிருந்து அவர்களுக்கு வழங்கியதை மறைக்கின்றனர். நிராகரிப்பாளருக்கு இழிவு தரும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். அடுத்த நிகழ்ச்சி இஃப்தார் சிந்தனை. வழங்குகிறார் 3ஆம் தர மாணவி அமானி ஷிஃபா. الله تعالى أنزله ورسول الله معلمنا فلنعمل نحن. الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد. அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட பொக்கிஷமான மாதமான ரமதான் மாதத்தில் ரஹ்மத்துடைய பத்தை கடந்து மஃபிரத்துடைய பத்தில் 4ஆம் நாள் இறுதி நேரத்தில் இத்தருணத்தில் பெற்றோரை கண்ணியப்படுத்துவோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பேசுவதற்கு முன் சலாம் சொல்லுங்கள் என்ற நபிமொழி கூற்றுப்படி ஆரம்பிக்கிறேன் சாந்தி எனும் ஊற்றை கொண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சஹர் நேரத்திற்கு எதை செய்தோம், இஃப்தாருக்கு எவ்வாறு செய்தோம் என்பதை சிந்தித்த நாம் பெற்றோரை எவ்வாறு கண்ணியப்படுத்துவோம் என்று சற்று நேரமாவது சிந்தித்தோமா? ஆகவே பெற்றோரை கண்ணியப்படுத்துவது பற்றி சிறிது விழிப்பூட்ட வந்திருக்கிறேன். வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் பெற்றோர்களை தந்திருக்கிறான். எம்மில் சிலரின் பெற்றோர்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சிலரின் பெற்றோர்கள் மரணமடைந்திருக்கலாம், சிலருக்கு தாய் உயிரோடு இருந்து தந்தை மரணித்திருக்கலாம், இன்னும் சிலருக்கு தந்தை உயிருடன் இருந்து தாய் மரணித்திருக்கலாம். இவை அனைத்தும் அல்லாஹ்வின் ஏற்பாடாகும். எமது பெற்றோர்கள் தற்போது எம்முடன் இருக்கிறார்கள் என்றால் அது அல்லாஹ் எமக்களித்த மாபெரும் அருளாகும். அதற்காக அல்லாஹ்விடம் நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நன்றி செலுத்திய வண்ணம் இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் நமது பெற்றோர்களை பேணுகிறோமா என்று கேட்டால் பெரும்பாலானவர்களின் பதில் மாற்றமாகத்தான் உள்ளது. எம்மை எம் பெற்றோர் பெற்றெடுத்து சீராட்டி பாராட்டும் ஒவ்வொரு கணமும் எமது எதிர்காலம் பற்றி பலவிதமான கனவுகளுடன் கற்பனைகளுடன் பேணி பாதுகாத்து வளர்க்கிறார்கள். மேலும் நாம் பெற்றோரின் கவனிப்பில் இருக்கும் போது அனைத்து விதமான தேவைகளையும் பெற்றோர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக காலத்தை கழிக்கிறோம். அந்த நேரத்தில் எமது பெற்றோர் எம்மை கவனிக்கும் போது மிகவும் சந்தோஷமாக எமது தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். ஆனால் இதே பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்கும் ஒரு நிலை வந்துவிட்டால் அந்த பிள்ளைகளின் பேச்சுக்களையும் செயல்களையும் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. இதற்கு ஒரு நிகழ்வை உதாரணமாக கூறலாம். ஒரு வயதான தந்தை வீட்டு தோட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரின் மகன் அவருக்கு அருகில் பத்திரிகை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அந்த தோட்டத்தில் இருந்த மரத்தில் ஒரு சிட்டுக்குருவி வந்து அமர்கிறது. அப்போது அந்த தந்தை, மகனே அது என்ன என கேட்கிறார். அப்போது அந்த மகன், தந்தையே சிட்டுக்குருவி என்கிறார். மீண்டும் சிறிது நேரம் கழித்து தந்தை மகனிடம் அது என்ன என கேட்கிறார். மகன் மீண்டும் தந்தையே சிட்டுக்குருவி என்கிறார். மீண்டும் தந்தை மூன்றாவது முறை சற்று இடைவெளி விட்டு கேட்க படித்து கொண்டிருந்த பத்திரிகையை வீசிவிட்டு, வயசான ஞாபக சக்தி போயிடும், அதற்காக என் உயிரை வாங்குற என வாய்க்கு வந்தபடி தந்தையை ஏசுகிறார். அப்போது அந்த தந்தை கண்ணீருடன் வீட்டுக்குள் சென்று விடுகிறார். இதை கவனித்த தாய் வீட்டுக்குள் சென்று ஒரு பழைய டைரியை எடுத்து வந்து சில பக்கங்களை புரட்டிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை மகனிடம் எடுத்து கொடுக்கிறார். மகனும் படிக்க ஆரம்பிக்கிறார். அதில் எழுதப்பட்டிருந்தது, நானும் எனது 3 வயது மகனும் இன்று வீதியால் நடந்து சென்றோம். வழியில் ஒரு சிட்டுக்குருவியை கண்ட மகன், தந்தை என்ன அது என்றான். சிட்டுக்குருவி மகனே என்றேன். கள்ளம் கபடம் அறியாத எனது மகன் மீண்டும் மீண்டும் 21 தடவை என்ன அது என்று தொடர்ந்து கேட்டார். ஒவ்வொரு தடவையும் என் மகனின் தலையை தடவி சிட்டுக்குருவி மகனே என்றே மகிழ்ச்சியுடன் கூறினேன். அந்த பகுதியை படித்த மகன் அழுத வண்ணம் ஓடிச் சென்று தந்தையின் நெற்றியில் முத்தமிட்டு அணைத்துக் கொள்கிறான். நம் அனைவரது நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. நாம் உலகத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம். இதனால் தான் வயதான பெற்றோரின் செயல்கள் எம்மை கோபப்படுத்துகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையாம் குர்ஆனில் இவ்வாறு கூறுகிறான், நபியே, உமது இரட்சகன் அவனை தவிர மற்றவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறான். அவ்விருவரில் அவ்விருவரமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமையை எட்டிவிட்டால் அவ்விருவருக்கு இழிவாக கூறப்படும் வார்த்தையில் உள்ள சி என்று கூட நீர் சொல்ல வேண்டாம். உம்மிடமிருந்து அவ்விருவரையும் விரட்டவும் வேண்டாம். அவ்விருவருக்கு மரியாதையான வார்த்தையை கூறுவீராக. இன்னும் அவ்விருவருக்காக இரக்கத்துடன் பணிவியனும் இறக்கையை தாழ்த்துவீராக. மேலும் என் இரட்சகனே, நான் குழந்தையாக இருக்கும்போது மிக்க அன்பாக என்னை வளர்த்து போன்று நீயும் அவ்விருவருக்கு அருள் புரிவாக என்று பிரார்த்தித்து கூறுவீராக. இவ்வசனத்தில் அல்லாஹு தஆலா பெற்றோருக்கு பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மிக அழகாக குறிப்பிட்டுள்ளான். மேலும் இந்த வசனத்தில் பெற்றோரை சி என்று கூட கூற வேண்டாம் என்று கூறியுள்ளான். ஆனால் இன்று பிள்ளைகள் தமது பெற்றோரை இதைவிட மோசமான வார்த்தைகளால் ஏசுகிறார்கள். இன்று சில பிள்ளைகள் சி என்று எங்களை பேசினால் கூட பரவாயில்லை, ஆனால் அதைவிட மோசமாக பேசுகிறார்கள், எங்களால் தாங்க முடியவில்லை என கூறக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். ஒரு தாய் தன் குழந்தையை கருவுற்றதிலிருந்து அக்குழந்தை பிறக்கும் வரைக்கும் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறாள். உண்ணும் உணவிலிருந்து உறங்கும் வரை அந்த தாயின் கவனம் தனது கருவில் இருக்கும் குழந்தையை பற்றியதாகவே இருக்கும். பிறக்கவிருக்கும் அக்குழந்தைக்காக அந்த தாய் தனது இயல்பான நடை, உடை, பாவனை, உறக்கம் அனைத்தையும் தியாகம் செய்கிறாள். பின்னர் அக்குழந்தையை அல்லாஹ்வின் உதவியோடு பெற்ற
பெற்றெடுத்தும் குழந்தையின் நலத்திற்காக தன் நலத்தை இழந்து கண் விழித்து சீராட்டி பாராட்டி அரவணைக்கிறார். இவ்வாறு ஒரு தாய் தன் குழந்தை வளரும் வரை அன்பாக வளர்க்கிறார். ஆனால் இன்றைய நவீன காலத்தில் எம் பெற்றோர் இந்த தியாகங்களை எண்ணி கண்ணீர் சிந்தி அவர்களை கண்ணியப்படுத்தும் பிள்ளைகளை விட நவீன யுகம் என்ற போர்வையில் ஊடகங்களின் தாக்குதலில் சிக்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை தான் இன்று காணக்கூடியதாக உள்ளது. தன்னலத்திற்காக பெற்றோரை அவமதிக்கக்கூடிய பிள்ளைகளை இச்சமுதாயத்தில் காணப்படுகிறார்கள். இன்னும் சில பிள்ளைகள் பெற்றோரை ஒரு வேலைக்காரர்கள் போன்று நடத்துகிறார்கள். மகனோ மகளோ திருமணமாகி அவர்கள் ஏதாவது தொழிலும் செய்பவர்களாக இருந்தால் அந்த பெற்றோரின் நிலை பரிதாபம்தான். அவர்களுக்கு மட்டுமன்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வேலை செய்கிறார்கள். தன் பெற்றோரை குழந்தைகள் போன்றே பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் மாற்றமாக தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்கும்படி ஒரு வேலைக்காரருக்கு கட்டளையிடும் போல் கட்டளையிடுகிறார்கள். அதற்கு சன்மானம் வழங்குவது போன்று மாதம் 2000 3000 கொடுக்கிறார்கள். பிள்ளைகளின் எண்ணம் பெற்றோரை கவனிக்கிறோம் என்று. ஆனால் இந்த சன்மானம் எதற்கென நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் தான் பெற்றோரை கண்ணியப்படுத்தி உபகாரம் செய்பவர்களா? இல்லை சகோதரர்களே. இது போன்ற பல செயல்களை பார்க்கும் இன்னும் சில பெற்றோர்கள் மனவேதனையுடன் பிரார்த்திப்பதை காணக்கூடியதாக உள்ளது. யா அல்லாஹ், எனக்கும் எனது மனைவிக்கும் இப்படியான ஒரு நிலையை ஆக்கிவிடாதே. தங்களது பிள்ளைகளிடமிருந்து நாங்கள் கை நீட்டும்படி செய்து விடாதே. அவ்வாறு எங்களால் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து வாழும் ஒரு நிலை வருவதற்கு முன் எங்களை மரணிக்க செய்துவிடு என்று பிரார்த்திக்கிறார்கள். இதை பார்க்கும் போது வேதனையாக உள்ளது. எம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கு நாம் செய்யும் கைமாறி இதுதானா சகோதரர்களே? வினை விதைத்தவன் திணை அறுப்பான். நாம் எதை விதைக்கிறோமோ நாம் அதையே பெற்றுக்கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, பெற்றோரை புறத்தள்ளும் பிள்ளைகள் நினைக்க வேண்டும், எதிர்காலத்தில் எமது பிள்ளைகள் எம்மை புறத்தள்ளினால் எமது நிலை என்னவென்று. நாம் எதை செய்கிறோமோ அதற்கான கூலியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நாம் எமது பெற்றோர்களை அன்புடன் பாசத்துடன் கவனித்து உபகாரம் செய்யும் போது எமது உள்ளத்தில் சந்தோஷமும் மன அமைதியும் ஏற்படுவதை எம்மால் உணர முடியும். தாயின் பாதத்துக்கு சொர்க்கம் உள்ளது, தந்தையின் பொருத்தத்திலே அல்லாஹுடைய பொருத்தம் உள்ளது என்று கூறிய இஸ்லாம் மார்க்கம் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஏவியுள்ளது. எனவே புனிதமான மாதத்தில் பெற்றோருக்கு உபகாரம் செய்து வல்ல நாயன் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைந்து கொள்வோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இதுவரை கேட்டது ரமதான் சிந்தனை. இறுதி நிகழ்ச்சி துஆவும் ஸலவாத்தும். வழங்குகிறார் 3ஆம் தர மாணவி பரீரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشائخنا ولأساتذتنا ولمن أوصانا بالدعاء. يا الله, கிருபை உள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல நாயனே, யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய குறைகளையும் தப்பு தவறுகளையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களின் எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. மேலும் குடும்பத்தார்களினதும் உற்றார் உறவினர்களினதும் எல்லா பாவங்களையும் உன்னுடைய விசேட கிருபையை கொண்டு மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களின் வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. அவர்களுக்கு நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. அவர்களின் தொழில்களிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தின் ஹலாலான ஹாஜத்களை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ்,
அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் மண்ணறையில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய கபூர்களை பிரகாசமாக்குவாயாக, அவர்களுடைய கபூர்களை விசாலமாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கண்ணியமான உஸ்தாத்மார்களுடைய பாவங்களையும் உன்னுடைய விசேட கிருபையை கொண்டு மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களின் மனைவிமார் இன்னும் குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நலவை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஆசான்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கற்கக்கூடிய இல்மில் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய வார்த்தையையும் நபியுடைய வார்த்தையையும் உள்ளத்தில் பதிய வைப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல மனன சக்தியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சுமந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மௌத்து வரைக்கும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் படிக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸை கொண்டு அமல் செய்வதற்கு பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் கிருபை உள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த மதரசா கியாமத் வரைக்கும் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய பத்தை கடந்து மக்ஃபிரத்துடைய பத்தில் அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையான ரஹ்மத்தை தந்து எங்களுக்கு பூரணமான மக்ஃபிரத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் உன்னுடைய மன்னிப்பை இழந்தவர்களாக, ரஹ்மத்தை இழந்தவர்களாக, நரக விடுதலையை இழந்தவர்களாக, துர்ப்பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் யாரையெல்லாம் இந்த மாதத்தில் மன்னித்தாயோ இன்னும் யாரையெல்லாம் இந்த மாதத்தில் நரக விடுதலை செய்தாயோ அவர்களில் எங்களையும் ஒருவராக ஆக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த மதரசாவிற்கு யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்கின்றார்களோ யா அல்லாஹ் இன்னும் இஃப்தாருக்கும் சஹருக்கும் யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ இன்னும் யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களின் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் பரக்கத் செய்வாயாக. இன்னும் அவர்களை பயங்கரமான நோய் நொடிகளிலிருந்து கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த மதரசாவிற்கு உதவி செய்து பாடுபட்டு இந்த மதரசாவை உருவாக்கிவிட்டு மண்ணறையில் வாழ்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களின் கபறுகளை விசாலமாக்குவாயாக. அவர்களுக்கு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை வாஜிபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்தில் நோற்ற நோன்புகளையும் இஹ்லாசுடன் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தொழுத இரவு தொழுகைகளையும் நாங்கள் ஓதிய குர்ஆன் திலாவத்தையும் இஹ்லாசுடன் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக. இறுதியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்க அருள் புரிவாயாக. மௌத்திற்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களையும் இலேசாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிற்கு நிம்மதியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டுடைய எல்லா மக்களையும் பாதுகாப்பாயாக. இன்னும் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களின் மானத்தையும் உரிமையையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கிருபை உள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எங்களுக்கு தங்குமிடமாக ஆக்கருள்வாயாக. எங்களை எல்லா விதமான அதாபுகளில் இருந்தும் பாதுகாப்பாயாக. நரக வேதனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த இஃப்தாருடைய வேளையில் உன்னிடத்தில் கையேந்திக்கிறோம். யா அல்லாஹ் எங்கள் நோன்புகளையும் இந்த கால வணக்க வழிபாடுகளையும் துவாக்களையும் நீ இஹ்லாசுடன் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துவாவை அனைத்து உன்னுடைய அரிசில் ஏற்று கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இதுவரை கேட்டது சௌத்துல் மன்பஅய்யாத் ரமதான் சிந்தனை. மீண்டும் ஒரு ரமதான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான்
4ஆம் தர மாணவி ஆயிஷா ஜவா ரஃபீக். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அல் உஸ்தாத் அஷேக் அர்ஷத் நவவி, அல் உஸ்தாத் அஷேக் இஹ்சான் நவவி. وهو علام الغيوب في الشروق وفي الغروب نوره يهدي العصا ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود فارتجي دوما رضا ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير